ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு குழம்பு வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு காரக்குழம்பு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் நல்லா 2 பெரிய சீனிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுக்கு தோலோடையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் இன்றைக்கி நான் தோலோடையே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைத்தில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய விட்டமின்கள் எல்லாமே நமக்கு நிறைஞ்சிருக்கு. அதுவும் போக பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை டெய்லி எடுத்துக்கிடும் போது அதுவும் நமக்கு க்யூர் ஆகிரும். இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம டெய்லி ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி அதை எந்த அளவுக்கு காரக்குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக வைக்க முடியும் அதை வச்சு அப்படிங்கிறத தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்போதுமே காரக்குழம்பு செய்யணும்னா இதுக்கு புளிக்கரைசல் ரொம்ப முக்கியமானது. இது நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு குட்டியாக தான் போட்டிருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு ஒரு 2 தடவை நான் கரைச்சி எடுத்திருக்கேன். எப்போதுமே வெந்நீரில் ஊற போடுங்க. அது குயிக்காக நமக்கு அந்த இது எல்லாமே நமக்கு எசன்சியலாக நல்லா நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இல்லைன்னா 3 தடவை அதை நம்ம நல்லா வடிகட்டி எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா காரக்குழம்பு செய்யும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மசாலா எல்லாமே நம்ம கூட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்கிறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ கையிட்டே எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். இந்த மாதிரி இதுதான் குழம்பு கூட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். நம்ம இன்றைக்கி இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் நம்ம வதக்கிட்டு இதை ஆட் பண்ணும்போது நல்லா குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். காரக்குழம்புனாலே கொஞ்சம் ஆயிலெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய மெத்தடு இது மட்டும்தான் போட்டு செஞ்சாலும் எந்த காரக்குழம்பு செஞ்சாலுமே இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரக்குழம்பும் எல்லாருக்குமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு இன்னும் நம்ம தாளிசம் பண்ணல, ஜஸ்ட் இது எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ண தான் போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே காரக்குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வதங்குறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அந்தளவுக்கு இதை வதக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும். தக்காளியில் கொஞ்சம் இந்த புளிப்பு டேஸ்ட்டு நமக்கு இந்த குழம்புல இறங்கியிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருக்குது பாருங்கள், அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த குழம்பு செய்யும்போது இதுக்கு சைடிஷ் வேறு எதுவுமே தேவைப்படாது. இந்த கிழங்கு வச்சே நம்ம ஒரு 2 கிழங்கு போட்டு சாப்பிட்றலாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். 2 கிழங்கு வச்சே நம்ம ஒரு தட்டு சாப்பாடும் கூட அவ்வளோ அருமையாக நம்ம சாப்பிட்றலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் லேசாக வதக்கி விட்டால் போதும். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் புளி கரைசல் ஆட் பண்ணிட்டா இந்த கிழங்கு எப்படி வேகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இந்த கிழங்கு குயிக்காகவே வேக வைக்கக்கூடிய ஒரு தன்மை தான். அதனால் நமக்கு இது புளி கரைசல்லே நம்ம இதை வேக வச்சாலும்
நமக்கு வந்து ஃபைனாக வந்து வெந்து ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், இதை வந்து இந்த அளவுக்கு லேசாக வந்து வதக்கி விட்டாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசால் பொடி, புளி கரைசல் எல்லாமே வந்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்னும் வந்து குழம்பு வந்து எந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடுதேன். ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் குழம்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த கிழங்கெல்லாம் வெந்து நமக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து குறைவான அளவு தான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் வந்து கிழங்கு வந்து வேகலை. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்பப்போ இதை வந்து இப்படி லேசாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் மசாலா வந்து அரைச்சிடலாம். நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கிழங்கு பீஸ் எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன். நல்லா ஃபைனாகவே வெந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகிருக்கு. புளி கரைச்சி ஊற்றினாலும் கூட இந்த கிழங்கு வந்து நல்லா ஸ்மூத்தாகவே நமக்கு வந்து வெந்து ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து எந்த காரக்குழம்பு செஞ்சாலுமே இந்த மாதிரி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது செய்வேன். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. நீங்களும் வந்து எந்த விதமான காரக்குழம்பு செஞ்சாலுமே இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வெங்காயம் போட்டாது நீங்கள் அரைச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். அந்த காரக்குழம்புக்கே அப்படி வந்து தனி ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு செய்யும்போது தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அது வந்து காரக்குழம்புக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து ஒரு சின்ன பீஸ் தேங்காய் எடுத்து அதில் ஒரு 2 வெங்காயமும் வச்சு அரைச்சிட்டு ஆட் பண்ணி பாருங்கள். அந்த காரக்குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடுதேன். தேங்காய் பேஸ்ட் வந்து போடுறதுனால நமக்கு வந்து குழம்பு வந்து நல்லா திக்காகவும் கிடைக்கும். அந்த காரத்தன்மையும் வந்து கொஞ்சம் எடுத்துரும். அதனால் குழந்தைகள் வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க காரக்குழம்பு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து தலை கொதிச்சுட்டு சூப்பராக நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி போட்ட பாருங்கள், அதில் உள்ள பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விட்டால் போதும். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து வெந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த தாளிசத்தை அப்படியே இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மற்ற காரக்குழம்பு செய்யும்போது இந்த ஸ்டேஜில் கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணுவேன். நான் வந்து இன்றைக்கி வந்து அதை ஆட் பண்ணலை. ஏன்னா இதிலே வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அது வந்து ஆட் பண்ணலை. இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் விதவிதமாக காரக்குழம்பு வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு அப்பளம் வச்சே இதை வச்சு நம்ம வந்து சாப்பிட்றலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.